மக்களே, இப்போ நீங்கள் பார்க்குறது ராய கோபுரம். இதை பார்த்த உடனே ஒரு டவுட் வரும், இது டெம்பிளா இல்லை ஃபோர்ட்டான். நம்ம பின்னாடி இருக்கிறது பார்த்தீங்கன்னா வான் இறைக்கல், தி ஸ்டோன் ஆஃப் ஸ்கை காட் சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு இன்னொரு பேரும் இருக்குது, பட்டர் பால்ஸ். அதான் இங்கே நிறைய பேருக்கு ஐடென்டிட்டி. உருண்டு ஊந்துச்சுன்னா ஏதாவது டைமில் பேலன்ஸ் இல்லாமல் மக்களுக்கு பாதிப்பு வரும்ன்ட்டு இந்த இடத்துல இருந்து மூவ் பண்ணுறதுக்காக யானையெல்லாம் கூட வச்சு மூவ் பண்ண பார்த்தாங்க. 7 யானையெல்லாம் வச்சு பிரிட்டிஷ் பீரியடில் அப்போ கூட மூவ் பண்ண முடியலையா. இதுதான் வந்து அர்ஜுனன் பின்னஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து நேச்சுரலான கல்லில் இது செதுக்கியிருக்காங்க. இதில் வந்து 149 சிலை இருக்கான். ஒரு சிலை பார்த்தீங்கன்னா யானை, சின்ன சின்னது இது மாதிரிலாம் இருக்குல்ல, வீணை மாதிரி. நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒத்த காலில் நிற்கிற மாதிரி இருக்கு பாருங்க. நம்ம மோடிஜியும் சைனா பிரசிடெண்ட்டும் சேர்ந்து ஜூ ஜின்பிங் அவங்களும் சேர்ந்து இந்த இடத்துல கைப்பிடிச்சி ஃபோட்டோ எடுத்திருப்பாங்க. ஈசிஆரில் ஃபஸ்ட்டு ஸ்பாட்டு குரோக்கடைல் பார்க் கவர் பண்ணோம். அதுக்கு அடுத்த ஸ்பாட்டு தமிழ்நாடு போட் ஹவுஸ் கவர் பண்ணோம். ஆக்சுவலி தக்ஷன் சித்ரா இன்னைக்கு டியூஸ்டே ஹாலிடே, ஸோ அதனால் அது கவர் பண்ண முடியல. இது வந்து டைகர் கேவ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 25 rupees பர் ஹெட்டு ஃபார் லோக்கல்ஸு, ஃபார் ஃபாரினர்ஸ்க்கு 300ங்க. ஸோ டைமிங் வந்து 9 o'clock 10 o'clock தெரியல பொருள்லேருந்து இருந்தது. நம்ம இதை தான் பார்த்துருக்கோம், டைகர் கேவ் தான் பார்த்து. மக்களே, இப்போ நீங்கள் பார்க்குறது டைகர் கேவ். இதுக்கு இன்னொரு பேர் என்னென்னா எலி மண்டபம்னு கூட சொல்லுவாங்க. இது எங்கே இருக்குன்னா மகாபலிபுரம் போகிற வழியில் சலவக்குப்பம்னு ஒரு சின்ன வில்லேஜ் இருக்குது. சீ ப்ரீஸு, காம் அட்மாஸ்பியர், ஃபுல் பீஸ்ஃபுல் ஸ்பாட் இது. இந்த பிளேஸோட ஹைலைட் என்னென்னா கேவ் என்ட்ரன்ஸில் டைகர் ஃபேஸ் கார்விங்ஸ் இருக்கும். அதை பார்த்தாலே ஒரு கூஸ் பூம் மொமெண்ட்ஸ் தாங்க. அதான் இந்த பிளேஸ்க்கு டைகர் கேவ்னு நேம் வந்துச்சு. ஹிஸ்ட்ரி லவர்ஸ்க்கு இது ஒரு ட்ரீட்டுங்க. 8th century ADயில் பல்லவா கிங்ஸு இந்த ராக்கை கட் டெம்பிள் காம்ப்ளெக்ஸாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணினாங்க. பியூர் ஸ்டோனில் கர்வ் பண்ணின ஆர்கிடெக்சர் மைண்ட் ப்ளோயிங்க. இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னென்னா 2005 ஒரு இன்ஸ்கிரிப்ஷன்ஸு டிஸ்கவர் பண்ணின அப்புறமா இங்கே பக்கத்தில் சங்கம் பீரியடில் முருகன் டெம்பிள் எஸ்கவேட் பண்ணினாங்க. இப்போ இது ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவில் மெயின்டைன் பண்ணுற ப்ரொடெக்டட் மானுமெண்ட்டுங்க. இது ஃபேமிலி பிக்னிக்கு, ஃப்ரெண்ட்ஸ் ஹேங் அவுட்டு, ஃபோட்டோகிராஃபி, விலாகு எல்லாத்துக்கும் பர்ஃபெக்ட் ஸ்பாட்டுங்க. இது பே ஆஃப் பெங்கால் கோஸ்ட் பக்கத்துலேயே இருக்கிறதுனால சன்செட் டைமில் வைப் வேறு லெவலாக இருக்குங்க. ஸோ மக்களே, சென்னை பக்கம் வந்தால் மகாபலிபுரம் டைகர் கேவை எலி மண்டபமாக மிஸ் பண்ணிடாதீங்க. டைகர் கேவ் முடிச்சுட்டு ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம லஞ்சுக்கு இப்போது அடுத்தபடியாக லேண்ட் ஆகும். லஞ்ச் முடிச்சுட்டு நம்ம அடுத்த பிளானை சொல்லுவோம், அப்டேட் பண்ணுவோம். ஓகே, பாய். லஞ்ச்ல பாப்போம். மாமல்லபுரம் பாத்தீங்களா சித்தப்பா, டிவிகே 2026 டிவிகே தான் நம்ம தான். என்ன வரலாமா? உங்க விஜய் உயிர் என்ன வரனா? உங்க விஜய் எளியவன் குரல்னா? இன்னைக்கு ஒரு குட்டி எல்லாரும் வாங்க. 3 o'clock நம்ம சாப்பிட்டு சமவேல் மாமல்லா ஹெரிட்டேஜ் இது போட்டிருக்கு பார்த்தீங்களா. ஸோ மகாபலிபுரத்தில் என்ட்ரு ஆன உடனே மாமல்லா ஹெரிட்டேஜ் பார்க்கலாம். இப்போ நம்ம டைகர் கேவ் முடிச்சுட்டு ஷார்ப்பாக 1:15 நம்ம லஞ்சுக்கு வந்துட்டோம் ஹோட்டல் குரு மகாபலிபுரத்தில். ஸோ லஞ்ச் முடிச்சுட்டு 2 o'clock இங்கே வந்து செக்இன்னு மாமல்லா ஹெரிட்டேஜ். ஸோ இந்த ஹோட்டல் தான் மாமல்லா ஹெரிட்டேஜில், இங்கே தான் நம்ம தங்கியிருக்கோம். ஓகேங்களா. ஸோ இங்கே ரூம் போட்டிருக்கோம் பாருங்கள், வித் ஸ்விம்மிங் பூல் வித் பிரேக்ஃபாஸ்ட் காம்ப்ளிமெண்ட்ரி, லைக் இண்டோ சைனா ட்ரெடிஷ்னல் ஆஃப்ரிக்கன் காண்டினென்டல் ஃபுட் எல்லாமே பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கும். நான் நாளைக்கு காலைல காட்டுறேன் பிரேக்ஃபாஸ்ட் மெனுவை. ஸோ இது வந்து ஃபேமிலி கிட்ஸு பூல், இது வந்து ஃபேமிலி பூல். இதில் நம்ம அங்கே ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கும். ஸ்விம்மிங் பூலோட ஆக்சஸ் பார்த்திங்கன்னா 8 PM வரலும் இருக்கும். மார்னிங் 7 AM வரலாம் ஓப்பன் ஆகும். அதே மாதிரி பிரேக்ஃபாஸ்ட்டும் 7 AM to 10 AM வரலாம். மகாபலிபுரத்துலேயே பார்த்தீங்கன்னா 6 AM to 6 PM தான் எல்லாமே ஆக்சசபிள் பண்ணுறது. நீங்கள் 6 AM வந்துட்டு 6 PM எல்லாத்தையும் நீங்கள் கவர் பண்ணிட்டு போகலாம். பட் ஒன்லி மகாபலிபுரம் மட்டும் வச்சிங்கன்னா
நான் வந்து மகாலிபுரம் மட்டும் வைக்கல, ஈஸியாக வச்சுருக்கேன். ஈவன் தோ நீங்கள் 6 AM to 6 PM மகாலிபுரம் மட்டும் கவர் பண்ணிட்டு வர மாதிரி இருந்தீங்கன்னா கூட ஃபுல் வெயிலில் இந்த பட்டர் பால், அந்த 5 ஃபைரதாஸு, ஷோ டெம்பிள், இதெல்லாமே வெயிலில் உங்களால் சுற்றி ரொம்ப டயர்ட் ஆகிடுவீங்க, எக்ஸாஸ்ட் ஆகிடுவீங்க. ஸோ நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா, நீங்கள் 2 days எடுத்துங்க, இல்லை 1.5 days எடுத்துங்க. ஸோ அப்படி எடுத்திங்கன்னா ஏர்லி மார்னிங் மகாலிபுரம் நல்லாயிருக்கும், லேட் நைட் மகாலிபுரம் நல்லாயிருக்கும். பீச்சு, இந்த ஷோ டெம்பிளாக ஈவினிங் டைம் 3 PM ஆகுது. ஒரு 1 hour ரெஸ்ட் எடுத்து சாப்பிட்டு ஒரு 1 hour ரெஸ்ட் எடுத்துகிட்டு 3:30 இல்லை 4 o'clock நம்ம லைட் ஹவுஸு, பட்டர் பால், அர்ஜுனன் பினாஸு இது எல்லாமே நம்ம கவர் பண்ணுவோம். ஓகேங்களா? ஆனால் பட் நம்மளோட ஒர்த் இங்கே சாப்பாடு எல்லாமே இருக்குது, நீங்கள் ஆர்டர் பண்ணி சாப்பிட்லாங்க. ஸோ நம்ம அடுத்த ஸ்பாட்டில் சந்திப்போம். இப்போ நம்ம பால் படுத்து இந்த வரை ஏறிட்டாரு. இங்கேருந்து தான் ரோட்டில் எல்லாமே தெரியும். போன வழி இருந்தால் கார்பாக் ஜங்ஷனு, மகாலிபுரம் பஸ் ஸ்டாண்ட் ஜங்ஷன். நம்ம இதெல்லாம் நடந்து தான் சுற்றணும், கார்லாம் சுற்ற முடியாது. ஓகே. கார் பார்க் போட்டு அப்படி பார்த்துட்டு அந்த சைடு பார்த்துட்டு அப்படி வரும். திருப்பி இங்கே வந்து கார் எடுத்துகிட்டு இப்போ பஸ் வச்சு கூப்பிட்டு வந்துருக்காங்க ஃபுல்லாக டூரிஸ்ட். நம்ம ரூம்லேயே கூட வண்டியை போட்டு வந்திருக்கலாம், திருப்பி அவங்க ரூம் உள்ள நடந்து போகணும். கார் பார்க் இதுதான் அர்ஜுனன் பினாஸ். இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா, இதுதான் வந்து அர்ஜுனன் பினாஸ்ன்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே வந்து நேச்சுரல். இது வந்து நேச்சுரலான கல்லில் இது செதுக்கியிருக்காங்க. இது வந்து பிங்க் கிரானைட்டுன்னு சொல்லுவாங்க. பிங்க் கிரானைட் கல்லில் அதில் செதுக்கியிருக்காங்க. இது 2 மலை மாதிரி அந்த நடுவில் தண்ணி அருவி ஓட்டுற மாதிரி இருக்கு பாருங்கள். ஸோ இதில் வந்து 149 சிலை இருக்கான். ஒரு சிலை பார்த்தீங்கன்னா இப்போ கவுண்ட் பண்ணி சின்ன சின்ன யானை, சின்ன சின்னது இது மாதிரிலாம் இருக்குல்ல, வீணை மாதிரி, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 149 சிலை இருக்குமா. இது நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒத்த காலில் நிற்கிற மாதிரி இருக்குது பாருங்கள். அங்கே ஒத்த கால் நிற்கிற மாதிரி இருக்குது. அது வந்து நம்ம இவர் அர்ஜுனர் தான் வந்து சிவன் கிட்ட வரேன், அது சிவன் அவங்க சொல்லுவாங்க, சிவன் கிட்ட வரம் கேட்குது, இங்கேருந்து வரம் கேட்டு இந்த இது பண்ண மாதிரி. ஸோ அதை வந்து தண்ணி வந்து அவர் சிவனோட தலையிலேருந்து தண்ணி ஊற்றுற மாதிரி சொல்லுவாங்க. அந்த நடுவில் தண்ணி ஊற்றுற மாதிரி, இது 2 இதுக்கும் நடுவில் செப்பரேட் பண்ணுறது தண்ணி ஊற்றுற மாதிரி. நடுவில் வந்து ஒரு கால் தூக்கி நிற்கிறது அர்ஜுனர். ஸோ அதோட அர்ஜுனர் அதை தான் பேஸ் பண்ணி அர்ஜுனர் பீனஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே ஓப்பன் என்ட்ரி தான். நைட்டில் கூட நல்லாயிருக்கும், ஃபோட்டோலாம் எடுத்தேன். அர்ஜுனர் பீனஸில் பின்னாடி இருக்கும். ஸோ இங்கே தான் வந்து நான் இப்போ கீழே கொடுக்குறேன் பாருங்கள், நம்ம மோடிஜியும் சைனா பிரசிடெண்ட்டும் சேர்ந்து ஜூ ஜின்பிங் அவங்களும் சேர்ந்து இந்த இடத்துல கைப்பிடிச்சி ஃபோட்டோ எடுத்திருப்பாங்க. இந்த இடம் நம்ம ஃபைரதாஸு ஃபோட்டோஸ்லாம் நான் கொடுக்குறேன். நாங்கள் அங்கே நின்று எடுத்த ஃபோட்டோஸும் கொடுக்குறோம். அப்போ வந்து ஃபுல்லாகவே பிளாக் பண்ணியிருந்தாங்க, இந்த இடத்த யாருமே அலோவ் பண்ணல. இப்போ நம்ம அந்த இடத்துக்கு வந்திருக்கோம். ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியுதா பாருங்கள், இதுதான் வந்து அர்ஜுனன் பினாஸு. ஸோ நம்ம நைட் வியூ பார்த்துருக்கோம். இது வரைக்கும் நிறைய பேர் நைட் வியூலாம் காமிச்சிருக்க மாட்டாங்க. அர்ஜுனன் பினாஸோட நைட் வியூவு நம்ம தான் ஃபஸ்ட்டு நம்ம சேனல் அஃபிஷியலாக ரிவீல் பண்ணுறோம். ஓகே. ஏன்னா டே டைமில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் கூட்டம், அந்த மாதிரி ஏகப்பட்ட கூட்டம், யாருமே இல்லாமலாம் இருக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி ஒரு வியூவு, இந்த மாதிரி ஒரு சைலண்ட்டாக பீஸாக காமாக நீங்கள் என்ஜாய் பண்ணோன்னா, நான் டே 1ல் மார்னிங் 9 AM நம்மளோட ஒரு ஐட்னரியை கொடுத்துருக்கோம். நம்மளோட ஐட்னரியை ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த பர்ஃபெக்டான ஸ்பாட்டை நீங்கள் அடையலாம். இப்போ அங்கே பட்டர் பால் போவோம். ஓகே. இப்போது நம்ம பின்னாடி இருக்கிறது பார்த்திங்கன்னா வான் இறைக்கல், தி ஸ்டோன் ஆஃப் ஸ்கை காட் சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு இன்னொரு பேரும் இருக்குது, பட்டர் பால்ஸ். அதான் இங்கே நிறைய பேருக்கு பப்ளிக்கில் நிறைய பேர் ஐடென்டிஃபை பண்ணுறது பட்டர் பால் தான். ஸோ இது பட்டர் பால் ஏன் பேர் வந்தது பார்த்தீங்கன்னா 1969 இந்திரா காந்தி பீரியடில் வந்து அவங்க இந்த மகாலிபுரம் சுற்றி பார்க்க வந்தாங்க. ஸோ அவங்க சுற்றி பார்க்க வரும்போது அவங்க கூட வந்த கைட்ஸ்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு ஈஸியாக ரெஃபரன்ஸாக இருக்கணுன்றதுக்காக அந்த கைட்ஸ்லாம் வந்து இதை வந்து பட்டர் பாலுக்கு ரெஃபரன்ஸ் மாதிரி எப்படி கொடுக்குறோன்னா, கிருஷ்ணரை ஒரு உதாரணமாகவும், கிருஷ்ணர் வந்து வெண்ணெய் உருண்டை பண்ணி சாப்பிடுவாங்களா. ஸோ அது ரெஃபரன்ஸுக்காக அந்த கிருஷ்ணர் உருண்டை வந்து பட்டர் பால் மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுலேருந்து நாளடைவில் அது வந்து பட்டர் பால்லேருந்து நிறைய ஐடென்டி மேர் ஆகி நிறைய பேர் பட்டர் பால். பட் ஆனால் ஆக்சுவலாக இது பேர் வந்து வான் இறைக்கல், ஸ்டோன் ஆஃப் ஸ்கை காட்னு சொல்லுவாங்க. நரசிம்மவர்மனுடைய பீரியட்லேயே வந்து இதை மூவ் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் அவர் வந்து நிறைய ஃபெயில்ட் அட்டம் தான் இருக்குது. அதுக்கப்புறமா நம்மளுடைய ராஜராஜ சோழன் இருக்கார் பார்த்தீங்களா, காஞ்சிபுரம் தஞ்சாவூருடைய கிங் ராஜராஜ சோழன் வந்து அவர் வந்து இந்த இடத்த வந்து
இதை பார்த்து ரொம்ப இன்ஸ்பயர் ஆகி இது எப்படி நிற்குதுன்னு உயர்ந்து போய் அவர் என்ன பண்ணியிருக்காரு, அந்த ஊரில் தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை இருக்குது பார்த்தீங்களா, அந்த தலையாட்டி பொம்மையை இது பேஸ் பண்ணி தான் அது டிசைன் பண்ணியிருக்காங்க. அந்த தலையை வந்து இந்த பக்கமும் அந்த பக்கம் ஆட்டினா அது கரெக்டாக வந்து பொசிஷன் நிற்கும். ஸோ அந்த மாதிரி இந்த பேஸை பார்த்து தான் அவர் வந்து அதை இன்ஸ்பயர் ஆகி அங்கே தஞ்சாவூர் பொம்மையாக. அதே மாதிரி பிரிட்டிஷ் ரூல் பண்ணாங்க பார்த்தீங்க, அந்த டைம்லேயும் பார்த்து இது ரொம்ப ஸ்லோப்பாக இருக்குது பாருங்கள், எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லாமல் ஸ்லோப்பாக இருக்குது, எனி டைம் யார் மேலே விழுந்துடலாம் அப்படின்றதுக்காக யானை ஒரு 7 யானையை வச்சு புஷ் பண்ணி ட்ரை பண்ணியிருக்காங்க. அப்பவும் முடியல. ஸோ இந்த மாதிரி எல்லா ஒரு இதையும் தாண்டி இங்கே ஒரு நிலச்சி நிற்குது. அது உண்மையாலுமே ஒரு வியப்பூட்டும் வகையான ஒரு ஸ்டோன் தாங்க. ஏன்னா இது இன்னும் தேதி வரலும் டெக்னாலஜியாலையும் கண்டுபிடிக்க முடியல, சயின்டிஃபிக்காலும் கண்டுபிடிக்க முடியல என்ன மாதிரி எப்படி இது தனியாக நிற்குதுன்ட்டு. இதோட கல் பார்த்திங்கன்னா ஓவரால் பார்த்திங்கன்னா 240 டன்னாங்க. ஸோ 240 டன்னு வித்தவுட் எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லாமல் நிற்குது. உண்மையாலுமே ஒரு பிரமிக்கிறது. இவ்வளோ டெக்னாலஜி வளர்ந்த இந்த காலத்தில் இப்படி ஒரு நிற்கிறது இன்னமும் ஒரு பிரம்மாண்டமான ஒரு பிரமிக்க ஊட்டமான வகையில் தாங்க இருக்குது. நம்ம இன்னும் நிறையா போய் பார்ப்போம். மக்களே, இப்போ நீங்கள் பார்க்குறது ராயகோபுரம். மகாலிபுரமில் இருக்கிற ஒரு மேசிவ் ஹிஸ்டாரிக் ஸ்ட்ரக்சர் இது. இதை பார்த்த உடனே ஒரு டவுட் வரும், இது டெம்பிளா இல்லை ஃபோர்ட்டான்னு. ஆனால் இது ஆக்சுவலி ஒரு அன்ஃபினிஷ்ட் கோபுரங்க. இந்த ராயகோபுரம் விஜயநகர கிங் கிருஷ்ணதேவராயா டைமில் அரௌண்ட் 16th செஞ்சுரியில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணினாங்க. ஹியூஜ் கிரானைட் ஸ்டோன்ஸில் பில்ட் பண்ணின ஸ்ட்ரக்சரு. சைஸ் மட்டும் பாருங்கள் மக்களே, ஃபுல் மெஜஸ்டிக் ஃபீல். இன்ட்ரெஸ்டிங்லி பல்லவா மானுமெண்ட்ஸில் இருக்கிற மகாலிபுரமில் விஜயநகர ஸ்டைல் ஆர்கிடெக்சர் ரெப்ரசன்ட் பண்ணுற ரேர் ஸ்ட்ரக்சர் இது. ஒய் அன்ஃபினிஷ்னு கேட்டால் எக்ஸாக்ட் ரீசன் கிளியராக இல்லைங்க. ஆனால் ஹிஸ்டாரிக்கல் டிரான்சிஷன்ஸ், வார்ஸு, பவர் சேஞ்சு அதனால் ஸ்டாப் ஆகியிருக்கலான்னு ஹிஸ்டோரியன்ஸ் சொல்கிறாங்க. இப்போ இது ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா ASI மெயின்டைன் பண்ணுற ப்ரொடெக்டட் மானுமெண்ட். ஃபோட்டோகிராஃபி லவர்ஸ்க்கு இது ட்ரீம் ஸ்பாட்டுங்க. க்ரீன் சரௌண்டிங்ஸ், ஓப்பன் ஸ்பேஸு, காம் வைப்ஸு, ஃபேமிலியோட ஆர் ஃப்ரெண்ட்ஸோட விசிட் பண்ண சூப்பர் பிளேஸுங்க. ஸோ மக்களே, மகாலிபுரமில் விசிட் பண்ணிங்கன்னா ராயகோபுரம் டெஃபினெட்லி ஆட் பண்ணுங்க உங்கள் செக்லிஸ்ட்டில். இது பார்த்தீங்கன்னா ஃபுல் எல்லா இடமும் தெரியும் பாருங்கள். ஸோ இதுதான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா லைட் ஹவுஸ்னு சொன்னால் இதுதான் லைட் ஹவுஸு. அந்த ஆதி காலத்தில் நரசிம்மவர்மன்லாம் இருக்கும்போது இது ஒரு கோயில் மாதிரி. இந்த கோயில் மேலே ஒரு தீபம் ஏற்றி இந்த தீபத்தை தான் லேண்ட்மார்க்கை வச்சு இந்த பீச்லேருந்து வரவங்க அந்த வெளிச்சத்தை பார்த்து அந்த ஐடென்டிட்டிக்காக இங்கே எரியிற தீபத்தை பார்த்து வருவாங்க. ஸோ இது வந்து கோயிலாகவும் வச்சுருந்தாங்க, அது மேலே வந்து லைட் ஹவுஸ் மாதிரியும் வச்சுருந்தாங்க. அது பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து பிரிட்டிஷ் கட்டுந்துங்க. அதுக்கப்புறமா வந்து பிரிட்டிஷ் கட்டின இதுதான் வந்து இப்போ நான் நிற்கிறது இப்போ லைட் ஹவுஸ்ன்றாங்க. ஆனால் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அதுதான் லைட் ஹவுஸ் பழைய காலத்தில்.